இந்த கபிஸ்தலம் நீங்க மேப்ல போட்டு தேடினாலும் கூகுளாச்சாரியருக்கும் அப்பாற்பட்ட அவர் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் கபிஸ்தலம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த திவ்யதேசத்து எம்பெருமான் ட்ரம்ப் கார்டு என்ட்ரியில தான் வந்திருக்காரு. என்னன்னு சொல்றேன், முதல்ல இந்த ஸ்தல புராணம் சொல்லி விடுறேன். இது பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. கிருஷ்ணன் பேருல 5 காடு. என்னென்ன? திருக்கண்ணமங்கை. பெருமாள் பேர் என்ன? ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். பத்தராவிய பெருமாள் பக்தவத்சலன்னு பேரு திருக்கண்ணமங்கை. திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். திருக்கண்ணங்குடி, வெரி குட், அது வந்து வெள்ளியங்குடி. திருக்கண்ணங்குடி. திருக்கண்ணங்குடியான பிறகு கண்ணன் கபிஸ்தலம். இது திருக்கோவலூர், திருவிக்கிரமன் எம்பெருமான் கோவில் இருக்க கோபபுராதிராஜகான் தேசிகன் எடுத்தார். இதுக்கு பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு பேரு. 5ல் 1 கண்ணன் கபிஸ்தலம். கபிஸ்தலம், கபிங்கிறது மாறி வரும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வித்யா பித்யா பித்யா இதெல்லாம் வரும் இல்லையா? கவிகள் இருந்த ஊர், நல்ல செல்வ படிச்சவா இருந்த ஊர் கவிஸ்தலம் மாறி கபிஸ்தலம். கபினா குரங்குன்னு அர்த்தம். சுவாமி எழுத்தாளரை போய் கபின்னு இப்படி சொல்லிவிட்டாளே அப்படின்னா தெரியாது. ஒரு விசேஷத்துக்கு சொல்றேன், ரொம்ப பெரிய தமிழ்ல ஞானியா இருந்தார். அவர் பாடல்கள்லாம் எழுதினார். அவர் பேர் என்ன தெரியுமோ? வாலி. சம்பந்தம் இருக்கு பாருங்க. அதனால கபிஸ்தலம், கவி கபியா மாறுறது தெரியுது. அதனால கபிஸ்தலம், கபிகள் வாழ்ந்த ஊர் கபிஸ்தலம். இன்னொன்னு, அந்த இடத்துல ஹனுமான் வழிபட்டாராம். இது என்ன சுவாமி, ஹனுமானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஹனுமார் ஒரு தடவை இந்த பக்கமா வந்திருக்க, தெற்குக்கு வந்திருக்க. அவர் சவுத்னா ஒரு, ஏன்னா அவர் பிறந்ததே கர்நாடகம், அவர் கன்னடா தான் பேசுவார். அப்ப தமிழும், காவேரி எப்படி தமிழ் கர்நாடகாலேருந்து ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு வருதோ, ஹனுமானும் வந்திருக்கார். வந்தபோது அவர் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சாராம். எப்படி சேவிக்கணும்னு நினைச்சார்? அன்னிக்கு நீ என்ற ஆனை முதலையின் வாயில் தவிக்கும் போது அழைத்ததே, ஒரு வாரணம் அழைப்ப நீயோ அன்று ஏன் என்று கேட்டாயே கஜேந்திர வரதா. கஜேந்திரன் மீது, கஜேந்திரனை ரட்சிப்பதற்காக கருடாரூடனாக வந்தாயே, அந்த கோலத்தோட உன்னை எனக்கு சேவிக்கணும்னு ஆசேன்னு ஹனுமான் நினைச்சாராம். ஹனுமானுக்காக கஜேந்திர வரதனாக எப்படி பகவான் தோன்றினானோ அந்த தரிசனத்தை கொடுத்த இடம் கண்ணன் கபிஸ்தலம். ஆச்சா, இப்ப மத்த விதேசங்கள்ல தெளிவா பேர் வந்துடும். திருவரங்கம் என திகழும் கோயில் தானே, கிளீனா தெரியறது திருவரங்கம்னு. இந்த ஊர் அப்படி இல்லை. ஆழ்வார் பாசனம் எப்படி எடுத்திருக்காருன்னா, கூற்றமும் ஷாரா கொருவினையும் ஷாரா தீமாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன். பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன், ஆத்தங்கரையில படுத்துன்னு இருக்கிற கிருஷ்ணர், அவ்வளவுதானே இருக்கு. இது எந்த ஊருன்னு இல்ல, பெரியவாச்சான் பிள்ளை எழுதிட்டார். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணனாயின் அது கபிஸ்தலம் ஊராயிற்றே. வெறும் ஊர் பேரை கூட ஆழ்வார் சொல்லல. இது இந்த ஊரு தான் பெரியவாச்சான் பிள்ளை நிர்வாகம் பண்ணி ஏற்பட்ட ஊர். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணல் கடல் கிடைக்கும் ஆயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. இது திருமழிசை பிரானுடைய பாசுரம் கபிஸ்தலம்.